Hi friends, இன்னைக்கு நம்ம மஷ்ரூம் பாக்ஸை வச்சு 4 யூஸ்ஃபுல்லான ஐடியாஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி நான் மஷ்ரூம் பாக்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஐடியா பார்க்கலாம். ஃபஸ்ட் ஐடியாவுக்கு நான் மொத்தம் 2 பாக்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி வேஸ்ட்டு கிளாத் பேக் எடுத்துக்கோங்க. ஸோ இல்லைன்னா வேஸ்ட்டு கிளாத் இருந்தால் கூட ஓகே தான். ஸோ இதை வந்து இது மாதிரி நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது மாதிரி ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பீஸை வந்து நம்ம இந்த பாக்ஸோட வச்சு பார்த்து லென்த் மெஷர் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடணும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸில் வந்து நான் இது மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த கிளாத்தை வந்து இதோட வச்சு இது மாதிரி ஒட்டிக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்ஸ்லாம் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு பாக்ஸில் இந்த கிளாத்தை ஒட்டியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸை வந்து இந்த கிளாத்தோடு வச்சு ஒட்டிக்கணும். ஸோ இது மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ்க்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இது மாதிரி க்ளூ அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் மேலே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கிளாத்தை வச்சு ஒட்டிங்கன்னா பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஒட்டியாச்சு. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்லாம் வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ அவ்வளோதான். இது மாதிரி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி நீங்கள் பார்த்து ஒட்டிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸில் வந்து நான் பாட்டில் கேப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த பாட்டில் கேப்பில் நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை இது மாதிரி வச்சு ஒட்டிக்கிறேன். ஸோ நான் மொத்தம் 6 பாட்டிலோட கேப்பை ஒட்டியிருக்கேன். ஸோ இது மாதிரி ஒட்டியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம எக் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாட்டில் கேப்பில் வந்து நம்ம இந்த எக் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது அது மூவ் ஆகாமல் ஒரே இடத்துல ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ நம்ம மேலே இருக்க பாக்ஸை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து இது மாதிரி வச்சு நம்ம ஆர்கனைஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பாட்டில் கேப்பில் வச்சுருக்கனால இது வந்து ஆடாமல் அப்படியே இருக்கும். ஸோ இது மாதிரி க்ளோஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஸோ செகண்ட் ஐடியா பார்க்கலாம். செகண்ட் ஐடியாவுக்கு நான் 2 பாக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடில் எப்படி பண்ணுமோ அதே மாதிரியே நம்ம கிளாத்தை யூஸ் பண்ணி 2 பாக்ஸையும் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் அதே மாதிரியே தான் நான் வந்து இந்த ஸ்டெப்லேயும் வந்து பண்ணியிருக்கேன். இதே மாதிரி 2 பாக்ஸையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த பாக்ஸ்க்கு வந்து நம்ம லாக் வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தடில் நான் பண்ணல. ஸோ இந்த மெத்தடில் வந்து நான் பண்ணுறேன். ஸோ லாக் வைக்கிறதுக்காக இது மாதிரி நான் எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். ஸோ எலாஸ்டிக் எடுத்துகிட்டு இது மாதிரி நாட் போட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் லென்த்தை மெஷர் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்தபடி நீங்கள் நாட் போட்டுக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் சின்னதாக வேணும்னு நான் எக்ஸ்ட்ரா நாட் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இந்த எலாஸ்டிக்கை இது மாதிரி வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த எலாஸ்டிக்கை நான் வச்சு ஒட்டிக்கிறேன். நீங்கள் இது மாதிரி எலாஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சின்னதாக கம்பி இருந்தால் கூட நீங்கள் பாக்ஸில் ஹோல் போட்டு நாட் போட்டு நீங்கள் இதே மாதிரி மெத்தடில் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேஸ்ட்டோட கேப் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி ஏதாவது கேப் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதை வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த கேப்பை இதோட வச்சு நான் ஒட்டிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், லாக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி நம்ம லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது எலாஸ்டிக்னால நல்லா இழுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது மாதிரி லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை மல்டிபர்பஸ் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மேக்கப் கிட் இல்லைன்னா மெடிசன் கூட போட்டு நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒரு மெத்தட் பண்ணுறதுக்கு நான் 2 பேப்பர் கப் எடுத்திருக்கேன். ஸோ சின்ன சைஸ் பேப்பர் கப் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பாக்ஸோட வச்சு 2 பேப்பர் கப்பையும் வச்சு ஒட்டிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இது மாதிரி ஒட்டிக்கணும். இது மாதிரி க்ளோஸ் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணி லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போது இந்த பேப்பர் கப்பில் நான் பேங்கிள்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம பேங்கிள் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேப்பர் கப் கீழே வந்து பெரிய சைஸ் பேங்கிள்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். மேலே வேறு நம்ம சின்ன சைஸ் பேங்கிள்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம பேங்கிள் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து இது மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எக் ஆர்கனைசருக்கும் இது மாதிரி நீங்கள் லாக் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்ம இஷ்டம் தான். தேர்ட் ஐடியா பார்க்கலாம். மஷ்ரூம் பாக்ஸில் சைடில் வந்து இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கட் பண்ணால் ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி அடுத்த சைடும் கட் பண்ணி 2 பாக்ஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சைடில் வந்து கட் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ ஒட்டும் போது இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நான் அது மாதிரி பண்ணல. ஸோ அதே மிஸ்டேக் நீங்கள் பண்ண வேணாம்.
ஸோ 2 சைடும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு பாக்ஸை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு பாக்ஸ்லேயும் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பாக்ஸோட வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி 2வது பாக்ஸையும் 2 சைடும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து நடுவில் இருக்க அந்த 2 பாக்ஸோட சைடையும் வந்து கட் பண்ணி ஜாயின் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ நடுவில் இருக்க அந்த 2 பாக்ஸ்க்கு மட்டும் சைடில் இருக்கிறத கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ சைடில் இருக்க பாக்ஸ்க்கு நீங்கள் சைடில் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அவ்வளோதான், இது மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது இன்னொரு மஷ்ரூம் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பாக்ஸோட சைடில் வந்து இந்த பாக்ஸை ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ சைடில் இருக்கத இந்த நம்ம கட் பண்ண மஷ்ரூம் பாக்ஸை வச்சு க்ளூ அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ இதே மாதிரி அடுத்த சைடும் இந்த கட் பண்ண மஷ்ரூம் பாக்ஸை க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அவ்வளோதான், ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இதை கீழே வைக்கும்போது ஆடாமல் இருக்கிறதுக்காக நல்லா ப்ளேஸ் ஆகணுங்கிறதுக்காக 4 பாட்டில் கேப்ஸ் எடுத்து நான் இது மாதிரி கீழே வந்து ஒட்டிக்கிறேன். ஸோ இது மாதிரி ஒட்டும் போது கீழே நல்லா ப்ளேஸாக இருக்கும், ஆடாமல் இருக்கும். ஸோ அவ்வளோதான், ஒட்டியாச்சு. இப்போ இதை நம்ம மல்டிபர்பஸ் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். மேலே இருக்க பாக்ஸில் நம்ம வெயிட்டு கம்மியான திங்ஸ்லாம் கண்டிப்பாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சைடில் இருக்கிறதுலேயும் வந்து நம்ம இது மாதிரி சின்ன சின்ன திங்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு மல்டிபர்பஸ் ஆர்கனைசராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 4th ஐடியா பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு மஷ்ரூம் பாக்ஸ் எடுத்திருக்கேன். பாக்ஸோட பேக் சைட் வந்து இது மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி மார்க் பண்ணி நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு மொத்தம் 3 ஹோல் வேணும். அதனால வந்து நான் மார்க் பண்ணதுக்கு மேலே கட் பண்ணல. ஸோ உங்களுக்கு எத்தனை வேணுமோ அதுக்கு தகுந்தபடி நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நான் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி நான் மார்க் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரா ஹோல்ஸ் வேணுங்கிறக்காக நான் கீழே மறுபடியும் மார்க் பண்ணி அதில் கட் பண்ணிக்கிறேன். ஸோ 3 ரோ இல்லைன்னா 4 ரோவாக கூட நீங்கள் இன்னும் கூட எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாக்ஸில் கீழே இருக்க இந்த சைட் ஒரு சைட் மட்டும் நம்ம கட் பண்ணி ஓப்பனாக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அவ்வளோதான். இப்போ மேலே இந்த 2 பக்கம் ஹோல் போட்டுட்டு நம்ம த்ரெட் யூஸ் பண்ணி இது மாதிரி நாட் போட்டு ஹேங் பண்ணிக்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ஸ்பூன் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹோல்குள்ளே நம்ம ஸ்பூன்ஸ் போட்டு இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். பெரிய ஸ்பூன் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஹோலை வந்து பெருசாக கட் பண்ணியிருந்தால் இது மாதிரி பெரிய ஸ்பூன் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐடியாஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.